2016 வருஷம் மே மாசம் பெங்களூர் சுல்தான்பாளையாவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த வயதான தம்பதி வெங்கோபராவ் மற்றும் அவர் மனைவி கலாவதி பாய் இருவரும் இறந்து கிடந்தாங்க. 2 பேருக்கும் வயசு 80க்கும் மேல இருக்கும். வயசான காலத்துல அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாம வறுமையினால கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பட்டினியில இறந்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு மின்சார இணைப்பும் குடிநீர் இணைப்பும் கட் ஆகி இருக்கு. வெங்கோபராவ் பெங்களூர் போலீஸ்ல ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். ஆனா அவருக்கு கிடைச்ச குறைஞ்ச பென்ஷன் அவங்களுக்கு போதுமானதா இல்ல. இதுல மிகப்பெரிய சோகம் என்னன்னா, அவங்க வசிச்சுட்டு இருந்த வீடு அவங்களோட சொந்த வீடு. அதோட மார்க்கெட் வேல்யூ 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு சொந்தமா இருந்தோம். பட்டினியால் இறந்த இவங்கள நிலைமைக்கு காரணம் அறியாமையே. இதற்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. நமக்குள்ள நிறைய பேர் அவங்க வேலை செய்யும் போது ஹோம் லோன் வாங்கி வீட்டை கட்டுறாங்க. 20-25 வருஷம் இஎம்ஐ கட்டி வீட்டை சொந்தமாக்கிறாங்க. அந்த வீடும் கடன் ஏதும் இல்லா ஃப்ரீ ஹோல்ட் நிலைய அடையுது. வெங்கோபராவ் போல நிறைய பேர் ஒரு வீட்டோடும் கையில் சொற்ப பணத்தோடும் ரிட்டையர் ஆவதை பார்க்கிறோம். இந்த நிலைமையில சில பேருக்கு அவங்க பசங்க ஆதரவு இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு மகனோ மகளோ வெளிநாட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனப்புறம் அங்க போக இவங்களுக்கு இஷ்டம் இல்லாம அல்லது சந்தர்ப்பம் இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு அவங்க பசங்களே இல்லாம கூட இருக்கலாம். சில பேர் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்னு நினைக்கலாம். இப்படிப்பட்ட சொந்த வீட்டில் வசிக்கிற யாரா இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். வருமானம் நின்ற பின் எப்படி வாழ்றதுன்னு கவலைப்பட வேண்டாம். உங்களை காப்பாத்த உங்க வீடு இருக்கு. உங்களை போன்றோருக்காகவே உருவாக்கப்பட்டு ஆனா அதிகம் விளம்பரப்படுத்தப்படாத திட்டம் தான் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். பேங்க் கிட்ட கடன் வாங்கி வீட்டை வாங்கிட்டு மாசம் பேங்குக்கு பணத்தை திருப்பி தர்றது ஹோம் லோன். இத ஒரு வகையில மார்ட்கேஜ் லோன் கூட சொல்லலாம். ஆனா கடன் கொடுக்கும் பேங்க் கடன் வாங்குபவருக்கு மாதம் பணம் கொடுத்தா அது ரிவர்ஸ் மார்ட்கேஜ். அதாவது பேங்க் ஒருத்தருக்கு அவரோட வீட்டை செக்யூரிட்டியா வச்சு மாசம் பணம் கொடுத்தா அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். சொந்த வீடு உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் இந்தியாவில் 2007 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த லோன் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட ஃபுட், மெடிசன் அண்ட் வீட்டில் இருக்கிற ரிப்பேர் ஒர்க்ஸ்னு அன்றாட செலவுகளை சமாளிக்க உதவுது. கடன் வாங்குறவரும் அவர் மனைவி அல்லது கணவரும் உயிரோட இருக்கிறவரை அந்த வீட்டில் இருக்கலாம். அவங்க பணம் எதுவும் திருப்பி தர தேவையில்லை. இந்த திட்டத்தோட லோன் டென்யூர் முடியும் வர பேங்க் அவருக்கு மாசம் பணம் தரும். லோன் டென்யூர் அதிகபட்சமா 20 வருஷம் வரை இருக்கலாம். இது பேங்க்கு பேங்க் வேறுபடும். லோன் டென்யூர் முடிஞ்சிட்டா பேங்க் பணம் தருவதை நிறுத்திடும். ஆனா அவங்க அந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கலாம். அவங்க 2 பேரோட இறப்புக்கு பின் பேங்க் அந்த வீட்டை எடுத்துக்கும். இந்த திட்டம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே. திருமணமானவங்க கூட்டாக விண்ணப்பிக்கலாம். அவர்கள ஒருவருக்கு 60 வயசுக்கு மேல இருக்கணும், மற்றவருக்கு 55 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடாது. வீடு அவரே சொந்தமா சம்பாதிச்சு வாங்கியிருக்கணும் அல்லது அவர் பெயரில் உள்ள பரம்பரை சொத்தா இருக்கலாம். இந்த திட்டத்துல நீங்க குடியிருக்கிற வீட்டை மட்டுமே உபயோகிக்க முடியும். வாடகைக்காக வாங்கி வச்சிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டை கொடுக்க முடியாது. வீட்டோட மதிப்பு கணக்கிடப்பட்டு அதில் 50-70% வரை கடன் கொடுக்க முடியும். அதை மாதாந்திர தவணைகளா மாற்றி 20 ஆண்டுகள் அதாவது லோன் டென்யூர் வர வங்கிகள் வழங்கும். இப்போதைக்கு ரிவர்ஸ் மார்ட்கேஜ் மூலம் பெறக்கூடிய அதிகபட்ச தொகை 1 கோடி ரூபாய். தவணைய மாதமோ காலாண்டுக்கு ஒரு முறையோ அரையாண்டுக்கு ஒரு முறையோ பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் கிடைக்கும் பெரும் பணம் வருமானமாக கருதப்படாது. அதனால நீங்க இதற்கு வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. இது மார்ட்கேஜ் லோன், அதாவது அடமானம் போல இல்ல. மார்ட்கேஜ் லோன்ல மொத்தமா பணத்தை வாங்கிட்டு மாசம் அடைக்கணும். ஆனா ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன்ல மொத்தமா பணம் கிடைக்காது. அதே போல திருப்பி தர அவசியமும் கிடையாது. வீட்டின் உரிமையாளர் வீட்டுல வசிக்கிற வர அவரே அதற்கு உரிமையாளராகவும் பொறுப்பாகவும் இருப்பார். வீட்டு வரி, மெயின்டெனன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் போன்றவற்றை எல்லாமே அவர் தான் கட்டணும். வீட்டோட உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விட்டாலோ வரிகளை செலுத்தாம விட்டாலோ திவால் ஆகிற நிலைமை வந்தாலோ பேங்க் வீட்டை எடுத்துக்கும். ரிவர்ஸ் மார்ட்கேஜுக்கு கொடுத்த வீட்டை உரிமையாளர் அடகு வைக்கவோ விற்கவோ முடியாது. உரிமையாளர் வீட்டை விற்க முடிவு செஞ்சா
முதலில் வங்கிக்கு சேர வேண்டிய தொகையை செலுத்தி வீட்டை மறுபடியும் ஃப்ரீ ஹோல்டு நிலைமைக்கு கொண்டு வந்த பின்னரே விற்க முடியும். வீட்டின் உரிமையாளர் 20 ஆண்டுக்கு மேல் உயிருடன் இருந்தாலும் அவர் அந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்கலாம். ஆனா 20 ஆண்டுக்கு பின் பேங்க் பணம் தரது நிறுத்திடும். தம்பதிகள் 2 பேரும் இறந்த பின் வீடு வங்கிக்கு சொந்தமாகிவிடும். அப்போது வங்கி இவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வீட்டை வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கும். வாரிசுகள் விருப்பப்பட்டா வங்கிக்கு மொத்தமா பணம் கொடுத்து வீட்டை வாங்கிக் கொள்ளலாம். வாரிசுகள் வாங்காத பட்சத்தில் வங்கி வீட்டை விற்று பணத்தை எடுத்துக்கொள்ளும். வெங்கோபராவுக்கு ரிவர்ஸ் மார்ட்கேஜ் பத்தி தெரிந்திருந்தா 2 உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம். இனிமே இது மாதிரி மரணங்கள் நிகழாம இருக்கணும்னா நாம செய்ய வேண்டியது இந்த திட்டத்தை ரிட்டையர் ஆனவங்களுக்கு தெரியப்படுத்துவதுதான். அது மட்டும் இல்ல, உங்களால முடிஞ்ச வரை இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அவசியமான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.